Okay, back to another video in Dance of Shweta. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து எஸ் ஆல் மேன் எஸ் ஆல் மேன் எஸ் ஆல் மேன். ஸோ வேறு வேறு ஐ கோ ஐ சி திஸ் எஸ் ஆல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, எஸ் ஆல் மேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எஸ், ஏன்னா இப்போ வந்து பொண்ணுங்கனாலே ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எஸ் ஆல் மேன் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான், பின் குறிப்பு, ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா வந்து இப்போது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு ரீசன் வந்து ஒரு மேலாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதும் அதுலேருந்து வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுமே வந்து ஒரு மென் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து எஸ் ஆல் மென் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் பிகாஸ் வந்து நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்கிறனால வந்து அது வந்து கரெக்ட் அப்படின்னு ஆயிடாது. ஸோ ஏன் வந்து நான் வந்து எஸ் ஆல் மென் அப்படிங்கிறத வந்து அக்ரி பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இருக்கிறாங்க, பேட் எக்ஸாம்பிள்ஸ். பட் அதுக்காக வந்து ஒரு டோட்டல் ஒரு சொசைட்டியே வந்து ஆல் மென் ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து இது வந்து அன்ஃபேர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம டெய்லி லைஃப்லேயே வந்து நம்ம ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் ஆல் மேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லாமே நம்ம பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டீன் கேர்ள் அவங்க மனசில் வந்து நம்ம இந்த எஸ் ஆல் மேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க சொசைட்டியை பார்க்குறதுக்கே வந்து பயப்படுவாங்க, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. சொசைட்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து அப்படிப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இப்போது இருக்கிற நான் பார்க்குற என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், நான் பார்க்குற மெயின் எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் நான் டெய்லியும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவங்களோட கோல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்து டைம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரோஅப் ஆகிற ஒரு சொசைட்டியில் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நாட் எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் டு புல் பிச்சஸ் கட். ஐ எம் சாரி ஃபார் தட். பட் புரிஞ்சதில்லை, நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சதில்லை. அதுதான் இப்போ வந்து எஸ் ஆல் மேன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்போசிஷனை வச்சது தான் வந்து நாட் ஆல் மேன். பட் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு முட்டு தான் வந்து நாட் ஆல் மேன் பட் இட் இஸ் ஆல்வேஸ் அ மேன். இல்லை, புரியல. இது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமே நம்ம யாருக்கும் பகையெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த முட்டு ஆக்சுவலாக. இதை வந்து அக்ரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ டெஃபினெட்லி நோ. ஏன்னா வந்து ஸ்லைஸ் சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஹஸ்பண்டே வந்து ஸ்டியூ பண்ணது, பிரியாணி பண்ணது, ஸோ அந்த மாதிரி நிறையா கேசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து குரூயல் பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு ஜென்டர்லேயுமே தான் இருக்காங்க. அது மென்னாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு மேல் சொசைட்டியை மட்டுமே டார்கெட் பண்ணுறது ஐ டோன்ட் நோ எப்படி வந்து இது ஃபேர் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த எஸ் ஆல் மேன்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு பேக்வேர்டாக தான் வந்து கொண்டு போகும். மறுபடியும் வந்து சொசைட்டி மேலே ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணி மறுபடியும் வந்து பொண்ணுங்களை எல்லாரையும் ரூம்குள்ளேயே வந்து பூட்டி வைக்கிறதுக்கு தான் வந்து இது போகும்னு வந்து நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ நோ த பெயின் பிஹைண்ட் த எஸ் ஆல் மேன். ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்குறோன்னா. பட் சின்ஸ் இப்படி ஒரு வைல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்போ தேர் ஆர் ஸோ மெனி கன்சிடரேஷன்ஸ் வருது இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து ஐ திங்க் திஸ் இஸ் அன்ஃபேர்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டிக் வித் நாட் ஆல் மென் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து தேர் ஆர் ஸோ மெனி குட் சோல்ஸ் அவுட் தேர், அவ்வளோதான். ஸோ அப்படி வந்து சொல்கிறப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரோத்துக்கான வேவாக அது இருக்கும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். மேபி நான் கூட வந்து தப்பாக இருக்கலாம். இஃப் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.